Good morning to all. Today topic is கனவு சீரிஸ் திருப்பூர் written by சுரேஷ் சம்பந்தம். இந்த கனவு சீரிஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளங்களை முழுமையாக பயன்படுத்தி புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல், படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். திருப்பூர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கார்மெண்ட்ஸ். இந்தியாவில் 70% கார்மெண்ட்ஸ் தொழில் நடக்கூடிய இடம் திருப்பூரில் 500க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்களும் 5000க்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் இயங்கிட்டுருக்கு. 2025 மார்ச் மாத கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா 40,000 கோடி அளவுக்கு திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு. இப்போ இந்த திருப்பூர் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் பிஸ்னஸில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மத்திய அரசின் உதவியோடு இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு கொண்டு வர முடியும். அதாவது பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் இதை செயல்படுத்த முடியும். இந்த இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்கில் கார்மெண்ட்ஸ்க்கு சம்மந்தமான அத்தனை ப்ராசஸும் ஒரே இடத்துல நடக்கும். கட்டிங்கு, வீவிங்கு, ஜின்னிங்கு, நிட்டிங்கு, பேக்கேஜிங்கு, குவாலிட்டி கண்ட்ரோல், ஷிப்பிங், இது எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். இந்த பார்க்கில் ஒர்க்கர்ஸ்க்கான ஹாஸ்டல்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும், கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறதுக்கான ஹால்ஸ் எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இதை மத்திய அரசின் உதவியோடு நம்ம இங்கே கொண்டு வர முடியும். இரண்டாவது வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ், அதாவது பொது சுத்திகரிப்பு நிலையம். இது திருப்பூரில் எதற்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்மெண்ட்ஸ் தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரை சுத்தமான நீராக மாற்றக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம் இங்கே வேணும். திருப்பூரில் ஏற்கனவே 18 இடங்களில் இது இருக்குது. இருந்தாலும் இப்பொழுது கார்மெண்ட்ஸ் தொழில் அப்படிங்கிறது திருப்பூரை தாண்டி திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம், காங்கயம், உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளிலையும் பரவிட்டுருக்கிறதுனால அந்த பகுதிகளுக்கு இந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு வரலாம். மூன்றாவது வாய்ப்பு அப்படிங்கிறது, திருப்பூரில் இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாப் ஒர்க் வெளிநாடுகளிலிருந்து வாங்கி அவங்க அதை ஜாப் ஒர்க்காக தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் அண்ட் ஓன் பிராண்டு. ஸோ திருப்பூர் கார்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அவங்களுக்கென்று ஒரு ஓன் பிராண்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறதா பார்க்குறோம். மாணவர்கள் திருப்பூரில் அந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிடெக் டெக்ஸ்டைல் அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைன், இந்த மாதிரியான படிப்புகளை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு சொந்த மாவட்டங்கள்லேயே இருக்குது. அடுத்ததாக சம்மங்கிப்பூ பிரதானமாக விளையக்கூடியது திருப்பூர் மாவட்டத்தில் 1500 ஏக்கரில் சுமார் 14,000 டன் இங்கே உற்பத்தி செய்யப்படுது. திருமணம், டெக்கரேஷன் போன்ற விசேஷங்களுக்கு மட்டும் திருப்பூர் ஒட்டியிருக்கக்கூடிய சத்தியமங்கலம் சந்தையிலிருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுது. இதிலேருந்து நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பர்ஃப்யூம் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஃபேஷியல் க்ரீம் இதிலேருந்து நீங்கள் தயாரிக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சன்ஃப்ளவர், அதாவது சூரியகாந்தி திருப்பூர் மாவட்டத்தில் 5500 ஏக்கரில் 12,000 டன் இங்கே உற்பத்தி செய்யப்படுது. இதிலிருந்து வேல்யூ ஆடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியகாந்தி ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் தயாரிக்க முடியும். அதே மாதிரி சன்ஃப்ளவர் லெசித்தின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராடக்டை நம்ம இதிலிருந்து வேல்யூ ஆடடாக எடுக்க முடியும். இந்த லெசித்தின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கும். அதே மாதிரி மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பேக் 5,000 வரைக்கும் போகும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி சூரியகாந்தி சீட்ஸ், அதை பேக்கிங் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, அதாவது தக்காளி, 6,000 ஏக்கரில் சுமார் 60,000 டன் அளவுக்கு தக்காளி இங்கே உற்பத்தி செய்யப்படுது. தக்காளியிலிருந்து என்னெல்லாம் வேல்யூ ஆடட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியிலிருந்து ஜூஸு, சார்ஸு, பிக்கிளு, பவுடரு, அதே மாதிரி டொமேட்டோ பேஸ்ட்டு, இதெல்லாமே வேல்யூ ஆடடில் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார்லிக், பூண்டுலேருந்து என்னெல்லாம் வேல்யூ ஆடட்ஸ் இங்கே தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் ஐஸ்கிரீம் எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம சாக்கோபார் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் மாதிரி நீங்கள் கார்லிக் ஃப்ளேவரும் ஐஸ்கிரீமில் கொண்டு வர முடியும். அடுத்து கார்லிக் ஆயில், கார்லிக் பவுடர்,
அதே மாதிரி கார்லிக் பேஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து வேல்யூ ஆடடில் எடுத்துக்க முடியும். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 3000 ஏக்கரில் 10,000 டன் அளவுக்கு கார்லிக் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இப்போது இந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அதே மாதிரி பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி அக்ரி இதெல்லாமே இவங்க வந்து தேர்ந்தெடுத்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் திருப்பூர் மாவட்டங்கள்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.